ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல சூர்யா சார் நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் திரைப்படமாக பாத்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது. அதே போல தற்பொழுது அர்ஜுன் சார் நடிப்பில் வெளியான பிளாஸ்ட் திரைப்படமும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. சொல்ல போனா கருப்பு திரைப்படத்தையே மிஞ்சுற அளவுக்கு இந்த ஒரு திரைப்படத்தோட வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது. 10 நாள் முடிவுல பிளாஸ்ட் திரைப்படம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என உலகம் முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் 5க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக 10 நாள் முடிவுல பிளாஸ்ட் திரைப்படம் தமிழகத்துல மட்டும் 19 கோடியே 19 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. கேரளாவில் 9 கோடியே 97 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. தெலுங்குல மட்டும் 5 கோடியே 83 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. கர்நாடகாவில் 3 கோடியே 50 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. ஓவர்சீஸில் பிளாஸ்ட் திரைப்படம் 9 கோடியே 68 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இதன் மூலம் 10 நாள் முடிவில் பிளாஸ்ட் திரைப்படம் வேர்ல்டு வைடா 48 கோடியே 34 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. அதாவது வெறும் 18 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள பிளாஸ்ட் திரைப்படம் 10 நாள்ல 48 கோடியே 34 லட்சம் வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். கருப்பு மற்றும் பிளாஸ்ட் வசூல் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது கருப்பு எந்த அளவுக்கு ஹிட் படமோ அதை விட ஒரு மடங்கு பிளாஸ்ட் திரைப்படம் ஹிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ கருப்பு திரைப்படம் இன்னும் தியேட்டர்கள்ல வெற்றிகரமாக தான் ஓடிட்டு இருக்குது. ஸோ கருப்பு மற்றும் பிளாஸ்ட் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.